ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வந்து ஜப்பான்ல வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நண்பா. ஸோ அதை பத்தின லேட்டஸ்ட் அனிமி நியூஸஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டீமன் ஸ்லேயரோட இந்தியன் ரிலீஸ் டேட்டு ஜப்பான்ல ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்தியாவில் எப்போ ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறமா ஜப்பான்ல இதோட கலெக்ஷன்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியை சுற்றி என்னென்ன அனிமி அப்டேட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் நண்பா. அதுவும் உங்களுக்கு எந்த விதமான ஸ்பாய்லருமே இருக்காது. ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போக்கி தமிழன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி. இதை ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கிரியேட் பண்ணும்போது மூவியாக கிரியேட் பண்ணல. ஏன் அப்படின்னா இது வந்து டீமன் ஸ்லேயரோட சீசன் 5 தான் இருந்துச்சு. டீமன் ஸ்லேயரில் மொத்தமாக வந்து 4 சீசன்ஸ் இருக்குது. இந்த 4 சீசன்ஸுமே இப்போ கிரன்ச்சரோட அவைலபிளாக இருக்கா. இதில் 3 சீசன் வந்து தமிழ் டபுளையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 சீசனையும் பார்த்து முடிச்சுட்டு சீசன் 5 எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணும்போது நாங்கள் சீசன் 5 ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி 3 மூவிஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மூவியான டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி தான் வந்து இப்போ ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது சீசன் 4 தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்ற ஸ்டோரி தான் மூவிஸாக இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, எபிசோட்ஸாக ரிலீஸ் பண்ணாமல். இந்த டீமன் ஸ்லேயரோட 5th சீசன் வந்து மொத்தமாக 3 மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஃபர்ஸ்ட் மூவி தான் இப்போ வந்து டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவி என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18 அன்னைக்கு தான் ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆன ஜூலை 18 அன்னைக்கு தியேட்டர் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சான். தியேட்டர்லேயே நின்றுக்கிட்ட கூட இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவிஸாக பார்த்துருக்காங்க. இன்க்ளூடிங் நைட்டு 2 மணிக்கு கூட தியேட்டர் ஃபுல் ஆகிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்ததா அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ டீமன் ஸ்லேயரோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணி இந்தியன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பார்க்கலாம். ஸ்பாய்லர்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பிளேசஸ்ல வந்து இந்த டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாலேயே நிறைய இடத்துல லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாத்தையுமே லீக் பண்றாங்க அப்படின்றதால கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. ஏன்னா ஸ்பாய்லர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி பார்க்கறது கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிடும். அந்த அளவுக்கு ஹைப் இல்லாமல் போயிடும். ஸோ இதை கட்டுப்படுத்துகிற வகையில் நம்ம டீமன் ஸ்லேயர் அஃபிஷியல்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 300+ இன்ஸ்டாகிராம் பேஜஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த டீமன் ஸ்லேயரோட பிக்சர்ஸ் அண்ட் இதோட கிளிப்ஸ் எல்லாத்தையுமே போட்டாங்க அப்படின்றதால கிட்டத்தட்ட 300+ இன்ஸ்டாகிராம் பேஜஸை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து. ஸோ இது வந்து அஃபிஷியல் நியூஸ் தான் நண்பா. ஸோ இதை தொடர்ந்து டீமன் ஸ்லேயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மூவி இருக்குல்ல, இப்போ ரிலீஸ் ஆச்சுல டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல், இந்த ஒரு மூவியை மேக் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சான். 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் கிட்ட ஆகியிருக்கு. ஸோ 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் ஆகியிருக்கா அப்படின்றதால இதோட அனிமேஷன் குவாலிட்டி அப்படி இல்லாமல் ரொம்ப டாப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதே சமயத்தில் இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் இந்த ஒரு மூவிக்கே கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் ஆகியிருக்கா அப்படின்னா, இன்னும் இதில் வந்து மொத்தமாக 2 மூவிஸ் வர வேண்டியது இருக்கு. இந்த 2 மூவிஸுமே வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவுமே இருக்குது. ஏன் லேட்டாக வந்து கொஞ்சம் ஹைப் அதிகமாக ஏற்றுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ வந்திருக்கிற லீக் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீமன் ஸ்லேயரோட செகண்ட் மூவி வந்து 2027லையும் தேர்ட் மூவி வந்து 2030லையும் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த டீமன் ஸ்லேயரோட செகண்ட் அண்ட் தேர்ட் மூவி பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே இந்த டீமன் ஸ்லேயர் மூவி பற்றியே வந்தீங்க அப்படின்னா, டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் ஜப்பானில் ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டீமன் ஸ்லேயரில் இருக்கிற கேரக்டர் ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கவராக ரெடி பண்ணி சீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற சீட்ஸ் எல்லாருமே பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னும் ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஜப்பானில் ஏதோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்தியாவில் எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 12 அன்னைக்கு தான் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. இது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வந்து செப்டம்பர் 12 அன்னைக்கு இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்காலையுமே வந்து செப்டம்பர் 12 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லலாம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12 அன்னைக்கே தாய்லாண்டில் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14 அன்னைக்கே மலேசியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர்லலாம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தோனேஷியா, வியட்நாம் அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 20 அன்னைக்கு பிலிப்பைன்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 11 அன்னைக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்காலலாம் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் இந்தியாவில் மட்டும்
செப்டம்பர் 12 தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கலாம், தியேட்டர் ஏதாச்சும் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால டேட் வந்து இவ்வளோ தள்ளி போகலாம். ஸோ பட் ஆனால் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயுமே ஆகஸ்ட் 14 அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாகவுமே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்து நாடு தான் அங்கேயே ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே என்னன்னா செப்டம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் மன வருத்தம் அளிக்கிறது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, செப்டம்பர் 12 அன்னைக்கு நம்ம எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு இந்த டீமன் ஸ்லேயர் மூவியை பார்க்கலாம் நண்பா. அந்த அப்டேட் கூடிய சீக்கிரமே வரும். ஸோ இதை தொடர்ந்து இந்த மூவியில் என்ன அப்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிப்லி ஆர்ட், கிப்லி இமேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமஸ் அனிமேட்டர் ஷின்யா ஒஹிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டர். இவர் ரொம்ப ஃபேமஸான அனிமேட்டராக இந்த கிப்லி ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அனிமேட்டர் வந்து இந்த மூவியில் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கஸ்டல் மூவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கஸ்டல் மூவி இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லியிருந்தால, இந்தியாவில் புக் மை ஷோஸில் வந்து சும்மா அந்த டிக்கெட்டுக்கு வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. பட் ஆனால் இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவிக்கு வந்து 150K ப்ளஸ் ஆடியன்ஸ் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவிக்கு இந்தியாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி புக் மை ஷோஸ் வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டிக்கெட்டை வந்து முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை முன்னாடியே புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மூவி ரிலீஸ் ஆகிறப்ப அங்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா மன வருத்தங்கள் ஆகிவிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஜப்பானில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.8 பில்லியன் yen வந்து மொத்தமாக ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் மட்டும் இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்கு வந்து வசூலாகியிருக்கான். இந்தியாவில் நம்ம வந்து ருபீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பட் ஆனால் ஜப்பானில் வந்து என் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, YEN. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் yen வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ஷனாக வந்திருக்குதாம். அனிமி மூவிஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி தான் இது வரைக்குமே அதிகமாக ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பெற்ற ஒரு அனிமே அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆமாம் நண்பா, இப்போ ஜப்பானில் இந்த மூவி வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த மூவி வந்து அந்த பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின் ஆர்க் மூவி தான் அந்த பிளேஸில் இருந்துச்சு. அது வந்து 1.3 பில்லியன் yen வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனாக எடுத்துருந்துச்சு. பட் ஆனால் இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கஸ்டல் மூவி வந்து 1.8 பில்லியன் yen கலெக்ஷன் பண்ணி இப்போ வந்து டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயின் ஆர்க் மூவியை வந்து பின்னுக்கு தள்ளிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 1.8 பில்லியன் யன்னோட இந்த இன்ஃபினிட்டி கஸ்டல் மூவி தான் நண்பா டாப்பில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே இவ்வளோ இருக்கே, இப்போ எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 டேஸில் மொத்தமாக ஜப்பானில் 5.9 பில்லியன் yen வந்து மொத்தமாக வந்து இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கஸ்டல் மூவி வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரி ப்ரோ, என்ன அப்படின்னு சொல்கிறியே, இது எவ்வளோ 3 டேஸ்க்கு மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியன் ருப்பியில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அமெரிக்கன் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டேஸில் மட்டும் ஜப்பானில் இந்த மூவியோட கலெக்ஷன் வந்து $40 மில்லியன். அதுவே இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸில் இந்த ஜப்பானில் இந்த மூவியோட கலெக்ஷன் வந்து 3,449,200,000 rupees. இவ்வளோ பணம் வந்து ஜப்பானில் இந்த மூவிக்கு வெறும் 3 நாளில் வந்திருக்குது நண்பா. ஸோ இன்ஃபினிட்டி கேஸ்டலோட மூவி வந்து அப்போ எவ்வளோ ஹைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா. இப்போதைக்கு இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியில் இருக்கிற எல்லா அனிமி அப்டேட்ஸையுமே கவர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் டீமன் ஸ்லேயர் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணி டீமன் ஸ்லேயரை பற்றி இவ்வளோ அப்டேட்ஸ் வந்திருக்குடா இந்த மூவியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் டீமன் ஸ்லேயர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி பார்க்கறதுக்காக செப்டம்பர் 12 அன்னைக்கு தியேட்டர்ஸுக்கு போவீங்களா அப்படின்றதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி டீமன் ஸ்லேயர் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய அனிமி அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு நண்பா. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் இது எல்லாத்தையுமே ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்றதால இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம யூடியூபையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலமா இது மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அனிமி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி போக்கி தமிழன், ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்போதான் நாங்கள் கொடுக்குற அனிமி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிறைய அப்டேட்ஸ் வருதா அப்படின்றத போக்கி தமிழன் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க.
நிறைய எக்ஸ்க்ளூசிவான தமிழ் டப் அப்டேட்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ரிலீஸ் டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்கே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.